கடந்த 21 ஆண்டுகளாக பணிபுரிந்தும் இன்னும் இந்த டாஸ்மாக் ஊழியருக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 10,000, 8,000, 9,000 ரூபாயும் 10,500 ரூபாயும் 11,500 ரூபாயும் கிடைக்கின்றது. 21 ஆண்டுகளும் பணிபுரிந்தும் இந்த டாஸ்மாக் ஊழியர்களின் சம்பளம் மட்டும் ஈரவில்லை. இந்த தொழிலாளர்கள் தங்கள் உயிரை நீட்டு தங்கள் உயிரை குண்டடிப்பட்டும் அறுவை வெட்டுப்பட்டும் இன்னும் ஏனைய பெட்ரோல் கொண்டு வீசி தாக்கப்பட்டும் தங்கள் உயிரை இழந்து அரசின் கதானாவை நிரப்பி ஆண்டுக்கு 40,000 கோடி வருவாயை ஈட்டுத் தருகிறார்கள். ஆண்டுக்கு வருவாயை ஈட்டுத் தருகின்ற ஒரு குடும்பத்திலே ஒருவர் வீட்டுக்கு அதிக வருமானத்தை ஈட்டுத் தருகிறவர் ஒரு செல்லப்பிள்ளையாக கருதி அவருக்கு அந்த தாய் அவருக்கு பரிவு காட்டுவார். அதுபோல இந்த அரசாங்கத்துக்கு அதிக வருவாயை ஈட்டுத் தருகின்ற இந்த டாஸ்மாக் ஊழியர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இன்று பெருந்திரளாக கூடி நின்று டாஸ்மாக் ஊழியர்கள் அவர்கள் நியாயமான கோரிக்கையை அரசுக்கு நியாயமான முறையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு டாஸ்மாக் ஊழியர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும். இது பணி நியமனம் செய்யாமல் காலதாமதம் ஏற்பட்டால் இங்கு இருக்கின்ற தோழர்களுடன் கூடி அடுத்த கட்ட போராட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தி இன்னும் ஏனைய தொழிற்சங்கங்களை ஒருங்கிணைத்து மாவட்ட ரீதியாக இங்கே 1000 தோழர்கள் தொண்டர்கள் மாவட்ட அளவில் 1000 தோழர்கள் ஒரு இடத்தில் அமர்வித்து தமிழகம் முழுவதும் ஒரு அறவழி போராட்டத்தை சாம்சங் போராட்டத்தை இங்கே முன்னெடுத்த கட்சித் தலைவர்கள் நடத்துவது போல தொடர்ந்து நடத்தி இந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ஒரு விடுவை பெற்றுத் தருவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.